வணக்கம். இன்றைக்கி சமச்சீர் கல்வி 6th ஸ்டாண்டர்ட் மேக்ஸில் டேர்ம் 2 அதில் சாப்டர் 2 மெஷர்மெண்ட்ஸ் இதில் ஃபண்டமெண்டல் ஆப்ரேஷன் ஆன் குவான்டிட்டிஸ் வித் டிஃப்ரெண்ட் யூனிட்ஸ் இதை பார்க்க போகிறோம். அதாவது நிறைய குவான்டிட்டிஸ் கொடுத்துருப்பாங்க, அளவுகள் கொடுத்துருப்பாங்க, அதோட யூனிட்ஸ் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஓகேயா, அதில் இந்த ஃபண்டமெண்டல் ஆப்ரேஷன் அதாவது பேசிக் ஆப்ரேஷன் இதெல்லாம் அடிஷன், சப்ட்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன், டிவிஷன் இதை எப்படி செய்கிறதுங்கிறத இங்கே பார்க்க போகிறோம். சேம் யூனிட்டாக இருந்துச்சுன்னா டைரெக்டாக மல்டிப்ளை பண்ணிடுவோம் இல்லையாம்மா. இப்போ 1 மீட்டர் 5 மீட்டர் இப்படி கொடுத்துருந்தாங்கன்னா இந்த ரெண்டையும் ஆட் பண்ணி 6 மீட்டர்ஸ்னு சொல்லிடுவோம். ஒரு யூனிட் வந்து மீட்டர்லேயும் இன்னொரு யூனிட் சென்டிமீட்டரில் இந்த மாதிரி இருந்துச்சுன்னா எப்படி ஆட் பண்ணுறது, எப்படி சப்ட்ராக்ட் பண்ணுறது, மல்டிப்ளை பண்ணுறது, டிவைட் பண்ணுறது இந்த மாதிரி உள்ளதை இதில் பார்க்க போகிறோம். எப்போதுமே யூனிட்ஸ் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சுன்னா அதை முதல்ல ஹையர் யூனிட்டை லோயர் யூனிட்டாக மாற்றிட்டு அதுக்கு பிறகு ஆப்ரேஷன்ஸை செய்யணும். ஓகேப்பா, அடிஷன்னு ஆட் பண்ணணும், சப்ட்ராக்ஷன் பண்ணணும், மல்டிப்ளிகேஷன், டிவிஷன் செய்ய போகிறோம். ஸோ ஹையர் யூனிட்டை எல்லாத்தையும் லோயர் யூனிட்டாக கன்வெர்ட் பண்ணிவிட்டு நம்ம இந்த பேசிக் ஆப்ரேஷனை செய்யலாம். ஓகேம்மா, இதில் எக்ஸாம்பிள் ப்ராப்ளம் கொடுத்துருக்காங்க, அதை வச்சு செய்து பார்ப்போம். ஓகேம்மா, எக்ஸாம்பிள் 8. Sarita bought 6 meter and 40 centimeter of cloth. 6 meter and 40 centimeter of cloth for herself and 3 meter and 80 centimeter of cloth for her sister. What was the total length of the cloth bought by her? ஓகேம்மா, கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்காங்க, சரிதான்ங்கிறவங்க கிளாத் வாங்குகிறாங்க, துணி எடுக்கிறாங்க. அதில் அவங்களுக்குன்னு வாங்கினது 6 மீட்டர் அண்ட் 40 சென்டிமீட்டர் லென்த் உள்ளது. அவங்க சிஸ்டருக்கு அவங்க வாங்கின கிளாத்தோட மெஷர் வந்து 3 மீட்டர் அண்ட் 80 சென்டிமீட்டர் இருக்குது. அப்படின்னா மொத்தமாக அவங்க எவ்வளோ லென்த்தில் கிளாத் வாங்கியிருக்காங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேம்மா, சொல்யூஷன் ஸ்டெப்ஸ் எழுதிப்போம். ஃபஸ்ட்டு லென்த் ஆஃப் கிளாத் பாட் ஃபார் சரிதா. சரிதா அவங்களுக்காக வாங்கின கிளாத்தோட லென்த் என்ன, 6 மீட்டர் அண்ட் 40 சென்டிமீட்டர். எந்த யூனிட்லாம் இருக்குது, மீட்டரும் சென்டிமீட்டர் இருக்குது. ஸோ இதை இங்கே எழுதிப்போம், மீட்டர் சென்டிமீட்டர். ஓகே, சரிதா வாங்கினது 6 மீட்டர், அவங்களுக்காக வாங்கின கிளாத்தோட லென்த்து 6 மீட்டர் 40 சென்டிமீட்டர். அவங்க சிஸ்டருக்கு வாங்கின கிளாத்தோட லென்த்து மீட்டர் வந்து 3 மீட்டர், சென்டிமீட்டர் வந்து 80 சென்டிமீட்டர். மொத்தமாக எவ்வளோ வாங்கியிருக்காங்கன்னு கேட்டிருக்காங்க. டோட்டல்னால என்ன பண்ணுவோம், அடிஷன் தான். ஸோ ஆட் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு சென்டிமீட்டர்ஸ் ஆட் பண்ணுங்கள். 0 + 0 0. இது யூஷுவல் அடிஷன் மெத்தட்லேயே செய்திடலாம். ஓகேப்பா, 0. 8 + 4 என்ன, 12. 12க்கு 2, ரிமைண்டர் 1. ஆட் பண்ணுங்கள். 3 + 6 9. 9 + 1 10. ஸோ 10 மீட்டர் 20 சென்டிமீட்டர் லென்த்து தான் மொத்தமாக அவங்க வாங்கியிருக்கிறாங்க. லென்த் உள்ள கிளாத்து தான் வாங்கியிருக்காங்க. ஸோ ஆன்சர் இஸ் ஈக்குவல் டு 10 மீட்டர் 20 சென்டிமீட்டர். ஓகேம்மா, இது டைரெக்டாக ஆட் பண்ணுறது. இதில் பாருங்கள், இது எக்ஸ்ட்ரா சொல்லி கொடுக்குறேன்ப்பா. இதில் நம்ம ஆட் பண்ணும்போது சென்டிமீட்டர்ஸை மட்டும் ஆட் பண்ணுங்கள். ஓகே, ஆட் பண்ணும்போது என்ன கிடைக்கும், இங்கே 0, 8 + 4 என்ன, 12, 120 சென்டிமீட்டர் கிடைக்கும். ஓகேயா, மீட்டரை மட்டும் ஆட் பண்ணிங்கன்னா 6 + 3 9, 9 மீட்டர் 120 சென்டிமீட்டர்னு வரும். இந்த சென்டிமீட்டரை 120 இருக்கு இல்லையாப்பா, இது எப்படி எழுதலாம், 100 + 20 சென்டிமீட்டர்னு எழுதலாம். 120 சென்டிமீட்டர். ஓகேயா, ஸோ 100 சென்டிமீட்டர் ஈக்குவல் டு 1 மீட்டர். இது 1 மீட்டர் ஆயிரும். இங்கே இருக்கிறது 20 சென்டிமீட்டர் தான். ஸோ இங்கே ஏற்கனவே ஒரு 9 மீட்டர் இருக்குது இல்லையா, இந்த 9 மீட்டரும் இந்த 1 மீட்டரும் சேரும்போது 10 மீட்டராக மாறிடுச்சு. இங்கே 20 சென்டிமீட்டர் இருக்குது. ஓகேயா, 100 அண்ட் அபோவ் வந்துட்டாலே நம்ம அதை பிரித்து எழுதிடணும். 100 + சம்திங். அந்த 100 சென்டிமீட்டருங்கிறது 1 மீட்டர் ஆகி அது இந்த மீட்டர் கூட சேர்ந்துடும். ஓகேயா, இதுதான் இப்படி தான் நம்ம செய்வோம். ஆனால் இங்கே வந்து ஆட் பண்ணுறது ஈஸியாக இருக்கும். அதே மெத்தட் தான். இங்கே எக்ஸ்ட்ரா 1 வரும், அது தூக்கி இங்கே எழுதிட்டு ஆட் பண்ணிடலாம். ஓகேயா, நீங்கள் இதை செய்தால் போதும். இது எப்படி வருதுங்கிறது தெரிஞ்சுக்கிறதுக்காக சொல்லி கொடுத்துருக்குறேன். ஓகேம்மா, ஸோ யூஷுவல் அடிஷனில் செய்த ஆன்சர் எழுதியிருக்கிறோம். ஆன்சர் இஸ் 10 மீட்டர் அண்ட் 20 சென்டிமீட்டர். எக்ஸாம்பிள் 9.
Pradeep travels 4 kilometer and 350 meter to reach to the market, while Kandan travels 6 kilometer and 200 meter to reach the same market from their houses. How much distance does Kandan travel more than Pradeep? ஓகேம்மா, கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்காங்க? பிரதீப்ங்கிறவர் மார்க்கெட் போகிறதுக்கு எவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ண வேண்டியது இருந்துச்சா? 4 கிலோமீட்டர் அண்ட் 350 மீட்டர். அதே மார்க்கெட்டை கந்தன்கிறவர் ரீச் பண்ணுறதுக்கு எவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ண வேண்டியது இருந்துச்சு? 6 கிலோமீட்டர் அண்ட் 200 மீட்டர். ஓகே, சேம் மார்க்கெட்டு தான். பிரதீப் வந்து 4 கிலோமீட்டர் அண்ட் 350 மீட்டர் வந்து ட்ராவல் பண்ண வேண்டியது இருந்துச்சு. கந்தன் வந்து 6 கிலோமீட்டர் அண்ட் 200 மீட்டர் ட்ராவல் பண்ண வேண்டியது இருக்குது. அதில் வேறு என்ன கேட்டிருக்கிறாங்க? How much distance does கந்தன் ட்ராவல் மோர் தேன் பிரதீப்? பிரதீப்பை விட கந்தன் எவ்வளோ தூரம் அதிகமாக ட்ராவல் பண்ண வேண்டி இருந்துச்சுன்னு கேட்குறாங்க. ஓகேப்பா. ஓகேம்மா, டோட்டல்னு கேட்டிருந்தாங்கன்னா ஆட் பண்ணிடுவோம். இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா சேம் மார்க்கெட்டுக்கு தான் ரெண்டு பேரும் போகிறாங்க. ஆனால் பிரதீப்பை விட கந்தன் வந்து எக்ஸ்ட்ரா டைம் வந்து எக்ஸ்ட்ரா டிஸ்டன்ஸ் வந்து ட்ராவல் பண்ணியிருக்கிறாரு. அந்த டிஸ்டன்ஸ் வந்து எவ்வளவுன்னு கேட்டிருக்காங்க. ஓகேயா. ஸோ இந்த ப்ராப்ளம் வந்து சப்ட்ராக்ஷன் ரிலேட்டட் ப்ராப்ளம். ஓகேயா, சப்ட்ராக்ஷன் ப்ராப்ளம் எப்படி செய்யலான்னு பார்ப்போம். ஏன்னா இங்கே டிஃப்ரெண்ட் யூனிட்ஸ் இருக்குது. என்ன யூனிட்லாம் இருக்குது? கிலோமீட்டரும் மீட்டரும் இருக்குது. இது எப்படி சப்ட்ராக்ட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஓகேம்மா, சொல்யூஷன். டிஸ்டன்ஸ் ட்ராவல்ட் பை கந்தன். ஃபஸ்ட்டு பார்த்துக்கோங்க, எதனால் நான் ஃபஸ்ட்டு எழுதுகிறேன்னா அதிக தூரம் ட்ராவல் பண்ணது கந்தன் தான். ஸோ பெரிய நம்பருங்கிறது இங்கே தான் வரும். அதனால் ஃபஸ்ட்டு இந்த ஸ்டெப் கந்தனோட ட்ராவலிங் டிஸ்டன்ஸ் எழுதுகிறேன். டிஸ்டன்ஸ் ட்ராவல் பை கந்தன் இஸ் 6 கிலோமீட்டர் அண்ட் மீட்டர். ஃபஸ்ட்டு யூனிட் எழுதிடுவோம். ஹியர் கிலோமீட்டர் அண்ட் மீட்டர். 6 கிலோமீட்டர் 200 மீட்டர் ட்ராவல் பண்ணியிருக்கிறாரு கந்தன். டிஸ்டன்ஸ் ட்ராவல் பை பிரதீப் எவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணியிருக்காரு? 4 கிலோமீட்டர் அண்ட் 350 மீட்டர். 4 கிலோமீட்டர் 350 மீட்டர். கந்தன் வந்து பிரதீப்பை விட எவ்வளோ தூரம் அதிகம் ட்ராவல் பண்ணியிருக்காங்கன்னு கேட்டிருக்காங்க. ஸோ சப்ட்ராக்ட் பண்ண போகிறோம். therefore டிஃப்ரென்ஸ் இன் டிஸ்டன்ஸ் ஆஃப் தேர் ட்ராவல், அவங்க ட்ராவல் பண்ணதோட டிஸ்டன்ஸோட டிஃப்ரென்ஸ் தட் இஸ் ஈக்குவல் டு. ஸோ டிஃப்ரென்ஸுங்கும் போது சப்ட்ராக்ட் பண்ணுறோம். இங்கே பாருங்கம்மா, மீட்டர் எடுக்கும்போது 200 மீட்டர் 350 மீட்டர்ஸ் இருக்குது. 350 மீட்டரை 200லேருந்து சப்ட்ராக்ட் பண்ண முடியுமா? நமக்கு முடியாது இல்லையா. ஸோ இந்த கிலோமீட்டர்லேருந்து 1 கிலோமீட்டரை இங்கே பாரோ பண்ணுறோம். இங்கே 6 இருக்குது இல்லையா. 6 கிலோமீட்டரில் 1 கிலோமீட்டர் இங்கே கொடுத்துட்டிங்கன்னா அது 5ஆக மாறிடும். நெக்ஸ்ட்டு இங்கே எப்படி மாறுது பாருங்கள். 1 கிலோமீட்டர் எங்கே கொடுக்குறோம், அதை மீட்டருக்கு கன்வெர்ட் பண்ணிடுங்க. 1 கிலோமீட்டர் இஸ் 1000 மீட்டர். ஓகேயா. ஸோ அந்த 1000 இந்த 200ம் சேர்ந்து 1200 மீட்டராக மாறிடும். ஓகேயா, புரிஞ்சுதாம்மா? 200லேருந்து 350யை சப்ட்ராக்ட் பண்ண முடியாது. ஸோ இந்த கிலோமீட்டர்லேருந்து 1 கிலோமீட்டரை இங்கே பாரோ பண்ணும்போது இந்த 6லேருந்து 1 போயிடுச்சுன்னா 5ஆக மாறிடுச்சு. இதை அப்படி எழுதிடலாம். ஓகேயா. இங்கே இருக்கிற 1 கிலோமீட்டர் இங்கே மீட்டருக்கு வருது. 1 கிலோமீட்டருங்கிறது 1000 மீட்டர். இங்கே யூனிட் மீட்டரில் எல்லாம் இருக்குது. ஸோ யூனிட்டை மீட்டராக மாற்றும் போது 1000 மீட்டர் இங்கே வந்திருக்கு. ஆல்ரெடி இங்கே ஒரு 200 இருக்குது. சேரும்போது 1200 மீட்டர்ஸாக மாறிடுச்சு. இனி சப்ட்ராக்ட் பண்ணுவோம். இங்கே 0 - 0 0. நெக்ஸ்ட்டு 0லேருந்து 5 சப்ட்ராக்ட் பண்ண முடியுமா? முடியாது. ஸோ பாரோ பண்ணுறோம். திஸ் பிகம்ஸ் 1 அண்ட் திஸ் பிகம்ஸ் 10. 10 - 5 5. நெக்ஸ்ட்டு 1லேருந்து 3 சப்ட்ராக்ட் பண்ண முடியுமா? முடியாது. ஸோ திஸ் பிகம்ஸ் 0 அண்ட் திஸ் பிகம்ஸ் 11. 11 - 3 8. கிலோமீட்டர்ஸ் பாருங்கள். 5 - 4 1. என்ன கிடச்சிருக்க ஆன்சர்? 1 கிலோமீட்டர் அண்ட் 850 மீட்டர். அப்போ கந்தன்கிறவர் இவ்வளோ 1 கிலோமீட்டர் அண்ட் 850 மீட்டர் டிஸ்டன்ஸை எக்ஸ்ட்ராவாக ட்ராவல் பண்ணியிருக்கிறாரு. ஸோ ஆன்சர் இஸ் ஈக்குவல் டு 1 கிலோமீட்டர் 850 meter. So Kandan travelled 1 kilometer 850 meter more than Pradeep. Next example 10. A child needs 100 gram of vegetables per day.
how many kilogram of vegetables will be needed for a school of strength 90? ஓகேம்மா, கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஒரு குழந்தைக்கு ஒரு நாளைக்கு 100 கிராம் வெஜிடபிள் தேவைப்படுதாம். ஒரு ஸ்கூலில் 90 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க, 90 சில்ட்ரன் இருக்காங்க. ஓகேயா, அப்படின்னா அந்த 90 சில்ட்ரனுக்கும் ஒரு நாளைக்கு எத்தனை கிலோகிராம் வெஜிடபிள்ஸ் தேவைப்படும்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் எழுதும்போது கிலோகிராமில் எழுதணும். கிராமில் கிடச்சிருக்கோம், அதை கிலோகிராமுக்கு கன்வெர்ட் பண்ணி ஆன்சர் எழுதணும். ஓகேப்பா. சொல்யூஷன் ஃபஸ்ட் எழுதிக்கோங்க. டோட்டல் ஸ்ட்ரென்த் ஆஃப் அ ஸ்கூல், அந்த ஸ்கூலில் உள்ள ஸ்ட்ரென்த், அதாவது நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ், நம்பர் ஆஃப் சில்ட்ரன் எத்தனை, 90 கொடுத்துருக்காங்க. ஸோ 90. வெயிட் ஆஃப் வெஜிடபிள்ஸ் நீடட் ஃபார் அ சைல்டு பெர் டே, ஒரு நாளைக்கு ஒரு குழந்தைக்கு தேவைப்படுற வெஜிடபிள்ஸோட அளவு என்ன, 100 கிராம். therefore நமக்கு என்ன கேட்டிருக்காங்க, இந்த 90 சில்ட்ரனுக்கும் ஒரு நாளைக்கு தேவைப்படக்கூடிய வெஜிடபிள்ஸ். ஸோ வெயிட் ஆஃப் வெஜிடபிள்ஸ் நீடட் ஃபார் 90 சில்ட்ரன் பெர் டே, ஒரு நாளைக்கு. ஒரு குழந்தைக்கு 100 கிராம்னா 90 குழந்தைங்களுக்கு பார்க்கும்போது 90 × 100 கிராம். ஓகேம்மா, ஒன் சைல்டுக்கு 100 கிராம்ஸ் வெஜிடபிள்ஸ் தேவைப்பட்டுச்சுன்னா 90 சில்ட்ரனுக்குன்னு இருக்கும்போது 1 கொடுத்து மெனி கேட்டிருக்காங்க. ஸோ மல்டிப்ளை பண்ணுறோம். 90 × this 100 கிராம், தட் இஸ் ஈக்குவல் டு நம்பர் 90 அப்படி எழுதுங்க. இங்கே 2 zeros கொண்டு மல்டிப்ளை பண்ணியிருக்கோம் இல்லையா, 100ல் 2 zeros இருக்குது. ஸோ அந்த 2 0 இங்கே சேர்த்துக்கோங்க. 9000 கிராம். நமக்கு கொஸ்டினில் வந்து என்ன கேட்டிருக்காங்க, ஹவு மெனி கிலோகிராம் ஆஃப் வெஜிடபிள்ஸ்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதை கன்வெர்ட் பண்ணணும், கிராமு கிலோகிராமாக கன்வெர்ட் பண்ண போகிறோம். ஓகேயா, நமக்கு தெரிஞ்சது 1 கிராம் இஸ் ஈக்குவல் டு 1/1000 கிலோகிராம். இது ஆல்ரெடி நமக்கு தெரிஞ்சது. therefore நமக்கு இங்கே என்ன இருக்குது, 9000 கிராம் ஈக்குவல் டு 9000/1000 கிலோகிராம். 3 zeros இருக்குது, டிவைட் பண்ணுறோம். லெஃப்ட் சைடில் மூவ் பண்ணணும். பாயிண்ட் இல்லைன்னா பாயிண்ட் இங்கே வச்சுருக்குன்னு வச்சுக்கோங்க. 3 zeros 1 2 3 zeros தள்ளி பாயிண்ட் வைக்கும்போது 9.000, that is equal to 9.000 kilogram, that is 9 kilogram. Answer is equal to 9 kilogram. ஓகேம்மா, இது தெரியலப்பா. டிவிஷனுக்கு லெஃப்ட் சைடில் மூவ் பண்ணணும். நம்ம பாயிண்ட் இல்லாட்டி லாஸ்ட் பாயிண்ட் இருக்கிறதா நினச்சிக்கோங்க. அசியூம் பண்ணிவிட்டு 3 steps லெஃப்ட் சைடில், இங்கே 3 zeros இருக்கிறதுனால 3 steps லெஃப்ட் சைடில் மூவ் பண்ணால் 9க்கு அடுத்தது இருக்குது. ஸோ 9.000, பாயிண்ட்டுக்கு பிறகு 0 இருந்துச்சுன்னா வேல்யூ இல்லை. ஸோ 9 கிலோகிராம். அப்போது 90 சில்ட்ரனுக்கு ஒரு நாளைக்கு 9 கிலோகிராம் வெஜிடபிள்ஸ் தேவைப்படுது. ஓகேப்பா. நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பார்ப்போம். Okay, my 11th question. A bag contains 81 kilogram of sugar. If the shopkeeper fill up these into small packets of 750 gram each, then how many packets can be made from 81 kilogram of sugar? Okay, ma. கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்குறாங்க, ஒரு பேக்கில் வந்து 81 கிலோகிராம் ஆஃப் சுகர் வந்து 81 கிலோகிராம் வச்சுருக்கிறாரு. அது அவர் என்ன பண்ணுறாருன்னா, சின்ன சின்ன பேக்கெட்டாக பேக் பண்ணுறாங்க. ஒவ்வொரு பேக்கெட்லேயும் 750 கிராம் சுகர் இருக்கும்படி பேக் பண்ணார்னா அந்த 81 கிலோகிராமையும் எத்தனை பேக்கெட்டாக பேக் பண்ணியிருப்பாங்கன்னு கேட்டிருக்காங்க. ஓகேயா, ஹோலாக இருக்குது, அதை சின்ன சின்னதாக டிவைட் பண்ணுறாரு. ஓகேயா, பிரித்து வைக்கிறாரு. ஸோ இது என்ன, டிவிஷன் ப்ராப்ளம். ஓகேம்மா. அப்போ 81 கிலோகிராமை 750 கிராமாட்டு பேக் பண்ணார்னா எத்தனை பேக்கெட் கிடைக்குங்கிறது கொஸ்டினில் கேட்டிருக்காங்க. டிவைட் பண்ணி ஆன்சர் கண்டுபிடிக்க போகிறோம். சொல்யூஷன். டோட்டல் குவான்டிட்டி ஆஃப் சுகர், மொத்தம் எவ்வளோ இருக்குது, சுகரோட அளவு 81 கிலோகிராம் வச்சுருக்குறாங்க கடையில். அது என்ன பண்ணுறாரு, சின்ன சின்ன பேக்கெட்டாக பேக் பண்ணுறாரு. ஒவ்வொரு பேக்கெட்லேயும் எத்தனை கிராம் இருக்குது, குவான்டிட்டி ஆஃப் சுகர் இன் ஈச் ஸ்மால் பேக்கெட், ஒவ்வொரு சின்ன பேக்கெட்லேயும் 750 கிராம் வச்சு பேக் பண்ணுறாரு. அப்படின்னா therefore நம்பர் ஆஃப் பேக்கெட்ஸ் ரெக்வயர்டு, அப்போ எத்தனை பேக்கெட்ஸ் தேவைன்னு கேட்டிருக்காங்க. அப்போ என்ன பண்ணுறோம், டோட்டல் குவான்டிட்டியை அந்த ஸ்மால் குவான்டிட்டி கொண்டு டிவைட் பண்ணுறோம். ஓகேம்மா. 81 கிலோகிராமை 750 கிராம் கொண்டு டிவைட் பண்ணணும்.
டிவைட் பண்ண என்ன ஆப்ரேஷனாக பேசிக் ஆப்ரேஷனாக இருந்தாலும் சேம் யூனிட்டாக இருக்கான்னு பாருங்கள். இங்கே பாருங்கள், இங்கே கிலோகிராமில் இருக்குது, இங்கே கிராமில் இருக்குது. ஸோ கிலோகிராமை கிராமில் டிவைட் பண்ணணும். ஸோ இந்த கிலோகிராம் ஹையர் யூனிட் இருக்குல்ல, அப்போ அதை ஸ்மாலர் யூனிட்டாக மாற்றி வச்சுப்போம். அதாவது கிலோகிராமை கிராமாக கன்வெர்ட் பண்ண போகிறேன். ஓகேயா? 1 கிலோகிராம் இஸ் ஈக்குவல் டு 1000 கிராம். இது நமக்கு தெரிஞ்சது. இதிலிருந்து 81 கிலோகிராம் கண்டுபிடிங்க. 81 கிலோகிராம் இஸ் ஈக்குவல் டு 81 இன்டு 1000 கிராம். தட் இஸ் ஈக்குவல் டு 81,000 கிராம். இப்போ என்ன பண்ண போகிறோம்? therefore 81 கிலோகிராம்ங்கிறத 81,000 கிராம் டிவைடட் பை 750 கிராம். சேம் யூனிட் ஆயிடுச்சா? இனி டிவைட் பண்ணலாம். 81,000 750 கொண்டு டிவைட் பண்ணோம். 81,000 750 கொண்டு டிவைட் பண்ணுறோம். ஓகேம்மா, ஃபஸ்ட்டு இந்த 3 டிஜிட் எடுத்துக்கோங்க. 810 எடுத்துட்டிங்கன்னா 1 750 இஸ் 750. நெக்ஸ்ட் ஸ்டெப் சப்ட்ராக்ஷன். 0 minus 0 0. 1லேருந்து 5 சப்ட்ராக்ட் ஆகாது. ஸோ this becomes 7 and this becomes 11. 11 minus 5 6. ஓகேயா? நெக்ஸ்ட்டு இந்த 0வை கீழே கொண்டுட்டு வரோம். 600 இருக்குது. 600 750ஆல் டிவைட் பண்ண முடியுமா? முடியாது இல்லையா? ஸோ அதனால் என்ன பண்ணுறோம்? ஒரு 0வை இங்கே சேர்த்துட்டு அடுத்த உள்ள நம்பரை இறக்குறோம். அடுத்துள்ள நம்பர் என்ன? 0 தான். ஓகேப்பா? ஓகேம்மா, இங்கே 6000 இருக்குது. இதை 750ஆல் டிவைட் பண்ணோம். டேபிள்ஸ் சொல்லி பார்ப்போம். ஃபஸ்ட்டு 750 எடுத்துக்கோங்க. இப்போ 1 கொண்டு மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 750 தான் கிடைக்கும். 7 2s போட்டிங்கன்னா 14 போட்டு சம்திங் வரும். 7 3s 21, 7 4s 28, 7 5s 35, 7 6s 42, 7 7s 49, 7 8s 56, 7 9s 63 இல்லையாப்பா? 7 8s 56 வந்துச்சு, 7 9s 63 வந்துடுச்சு. நமக்கு 6000 தானே வரணும். அப்போ இந்த நம்பரை எடுத்து செக் பண்ணி பார்ப்போம். ஓகேயா? 750 இங்கே என்ன போட்டோம்? 8 7s தானே போட்டோம். ஸோ 8 கொண்டு மல்டிப்ளை பண்ணி பார்ப்போம். 8 0 0, 8 5s 40, 40க்கு 0, ரிமைண்டர் 4, 8 7s 56, 56 + 4 60. ஆன்சர் கிடச்சிட்டு இல்லையாப்பா? ஸோ 750 8 கொண்டு மல்டிப்ளை பண்ணோன்னா 6000 கிடச்சிடுச்சு. ரிமைண்டர் 0. கொஷின் என்ன வந்திருக்கு? 108. ஸோ 81,000 750 கொண்டு டிவைட் பண்ணும்போது கிடைச்சது 108. ஓகேயா? கிராம் கிராம் கேன்சல் ஆகிடும். ஸோ 108 பேக்கெட்ஸ் வந்து தேவைப்படும். ஓகேயா? அப்போ 81 கிலோகிராம் சுகரை 750 கிராம் வச்சு ஒவ்வொரு பேக்கெட்லேயே போட்டாங்கன்னா மொத்தமாக நமக்கு தேவைப்படக்கூடிய பேக்கெட்ஸ் நம்பர் ஆஃப் பேக்கெட்ஸ் என்ன? 108. ஸோ ஆன்சர் இஸ் ஈக்குவல் டு 108. இது டிவைட் பண்ணுறதுக்கு ஒவ்வொரு டேபிளாக சொல்லி பார்க்கணுமா? அதுக்காக தான் சொல்லி கொடுத்தேன். இப்போ டேபிள்ஸ் சொல்லிகிட்டே வரோம். 7th டேபிள் சொல்லிட்டு வரும்போது 7 8s 56 போட்டோம். நெக்ஸ்ட்டு 7 9s போடும்போது 63 வந்துடும். 63 வந்து இந்த 60 விட ஜாஸ்தியாக இருக்கிறதுனால மேலே உள்ள நம்பருக்கு செக் பண்ணால் ஆன்சர் கிடச்சிட்டு. ஓகேயா? ஸோ நம்பர் ஆஃப் பேக்கெட்ஸ் ரெக்கார்ட் இஸ் ஈக்குவல் டு 108. ஓகேம்மா, இதுதான் பேசிக் ஆப்ரேஷன்ஸ் வந்து எப்படி இந்த குவான்டிட்டிஸை அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்தோம். டிஃப்ரெண்ட் யூனிட்ஸ் உள்ள குவான்டிட்டிஸில் இந்த பேசிக் ஆப்ரேஷன் எப்படி யூஸ் ஆகுதுன்னு பார்த்துருக்குறோம். இனி இதோடைய எக்ஸாம்பிள் ப்ராப்ளம்ஸ் முடியுது. நெக்ஸ்ட்டு எக்ஸசைஸ் நெக்ஸ்ட் கிளாஸில்